ஆன்லைன் கம்பைலர்ல அந்த கோடு போட்டீங்களா? எஸ் மேம். ஓகே, ஆன்லைன் கம்பைலர்ல கோடு போட்ட பிறகு அப்புறமா என்னாச்சு? மேம் ரன் அவுட்புட் காட்டுது மேம். சரி, அது எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தெரியல மேம். பிகாஸ் இட்ஸ் ஆன்லைன், அதுல லாகின் பண்ணி அப்படி என்ன பண்ண வேண்டியமா இருக்குமா? ஓகே, எனிபடி எல்ஸ்? வேற யாராவது ஆன்லைன் கம்பைலர்ல போட்டு அதுக்கப்புறமா போட்டு முடிச்ச பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? அது போட்டு எனக்கு எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு, எப்படி சேவ் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சு யாருன்னா இருக்கீங்களா ஆன்லைன் கம்பைலர்? எனிபடி? ஓகே, லெட்ஸ் see. ஸோ கண்ணன் அவங்க லிங்க் அனுப்புனாங்களே அதுதானே? மேபி ஐ கேன் டூ த சேம். உங்க ஸோ எஸ் மேம் இப்போ 3 டேஸாக என்னோட லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு மேம். அதனால நான் என்ன பண்ணேன்னா பைத்தான் ஆன்லைனில் என்ட்ரு பண்ணி அதை காப்பி பண்ணி நான் கூகுள் ஷீட் இருக்குல்ல மேம், டாக்குமெண்ட், அதில் வந்து என்னோட கோடை பைத்தான் கம்பைலர் கோடை எடுத்து நான் அதில் போட்டு காப்பி பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள லிங்க் எடுத்து நான் போட்டேன் மேம். கரெக்ட், தட்ஸ் ஒன் வே ஆஃப் பாசிபிளா? ஓகே, அகைன் நான் ஆன்லைன் கம்பைலர் நான் யூஸ் பண்ணது கிடையாது, பட் எஸ் தட் இஸ் டெஃபினெட்லி ஒன் வே டு டூ இட். அவங்க என்ன சொல்றாங்க ராஜி, நீங்க ஆன்லைன் கம்பைலர்ல போட்டுட்டு ஒன்ஸ் கோட் ஒர்க் ஆன பிறகு அந்த கோடை காப்பி பண்ணி கூகுள் டாக்ல போட்டுருங்கன்றாங்க. சரியா? தட்ஸ் ஒன் வே டு டூ இட். ராஜி கேட்டுதா? கேக்குது மேம். புரிஞ்சுதா என்ன சொன்னாங்கன்னு? புரிஞ்சுது மேம். என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுது. ஓகே, ஃபைன். So maybe that's what you do. Oh, what is this? Whatever. So okay, so input அப்படின்றது இட்ஸ் a very basic concept. So we'll learn any question. யாராவது பண்ணாதவங்க இருக்கீங்களா? அந்த இன்னும் அந்த கொடுத்த கொஸ்டின் புரியல தெரியல. So what we will do is we'll add some more to it. அந்த கொடுத்த கொஸ்டின்ல நீங்க படிச்சதை வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்களோ வேற என்னென்ன சோஃபார் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு we'll add something more. யாராவது வாலண்டியர்ஸ் who want to share அந்த கோட் பண்ணவங்க யாரா ஷேர் பண்றீங்களா? Anybody want to share your screen and show me the code? We'll add some more to it. மேம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாமா மேம்? என்ன அனுப்புவா? கோடிங் ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருக்கேன், அனுப்பட்டா மேம்? இல்ல இல்ல இல்ல, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் இப்ப வேண்டாம். இப்ப வந்து யாராவது லேப்டாப்ல அந்த கோட் எழுதி இருந்தீங்கன்னா உங்க லேப்டாப் ஸ்கிரீனை வந்து இப்ப இந்த மீட்டிங்ல வந்து ஷேர் பண்ணுங்க, so that we can see the code. அப்புறமா we'll talk about the code. தைரியமா ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். Yes, Janani. Admit. Okay. So I also see Andichi and Vignesh. Who's Vignesh? Right? Vignesh, somebody who just joined. Yes, Janani. You want to share or Vignesh? Who's Vignesh? Vignesh? Yes, no? இருக்கீங்களா இல்லையா? எஸ் மேம். நீங்க என்ன டிஸ்கார்ட்ல இல்லையா? இருக்கு மேம். ப்ரீவியஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணிருந்தாங்க. 2 கிளாஸ் முன்னாடி தான் மேம் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணேன். அப்படியா? சோ நீங்க கண்ணன் கிட்ட சொல்லணும். நீங்க விக்னேஷ் அண்ட் ஆண்டிச்சி ரெண்டு பேரும் உங்க இமெயில் உங்க இமெயில் எங்க கிட்ட இல்ல. நான் டிஸ்கார்ட்ல இல்ல மேம். டிஸ்கார்ட்ல you have to be here. அதெல்லாம் எப்படி தெரியும்? ஹோம்வொர்க் எல்லாமே அதுல தான் போஸ்ட் பண்றோம். அட்டெண்டன்ஸ் வந்து இமெயில் இல்லைன்னா அட்டெண்டன்ஸ் எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. இப்போ மத்தவங்க எல்லாருக்கும் மெசேஜ் இது இமெயில் வந்துருச்சு கூகுள் மீட்ல ஜாயின் பண்றதுக்கு. ஆண்டிச்சி அண்ட் விக்னேஷ் யூ ஆர் நாட் தேர். ஏன் இன்னும் டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணல? மேம் நான் டிஸ்கார்ட்ல இருக்கேன் மேம், ஜாயின் பண்ணிருக்கேன். இருக்கீங்க? அப்ப send me a message saying நான் என்னோட டிஸ்கார்ட் ஐடி என்ன கிளாஸ்ல போடுங்கன்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகே மேம். ஓகே, சேம் வித் யூ டு ஆண்டிச்சி. மேம் எனக்கு எதுவும் வரல மேம். உங்களுக்கு வரல ஏனோ, பட் யூ டோல் மீ உங்க கிளாஸ் உங்க ஃப்ரெண்ட் யாரோ பொண்ணு சொல்லி தான் நீங்க அனுப்பி வந்தீங்க டிஸ்கார்டுக்கு. வந்தீங்க. அதே ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு என்ன டிஸ்கார்ட் இன்வைட் என்னன்னு கேட்டு do the same thing, take actions. என்ன பண்றதுன்னு நானும் சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸ் we won't let you in. டிஸ்கார்ட்ல இல்லாமல் இப்ப நிறைய பேர் இன்னைக்கு ஜாயின் பண்ணும்போது நான் வந்து அட்மிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம இருந்தது. ஏன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு
இமெயில் வந்திருக்கும், கூகுள் மீட் இன்வைட் ஒன்று வந்திருக்கும். அதனால தான் நீங்க எல்லாரும் ஜாயின் பண்றீங்க. உங்களுக்கு கூகுள் மீட் இல்லாம இருந்தா நீங்க கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா then I won't let you in. Same thing விக்னேஷுக்கும் மாண்டிச்சிக்கும் so far. Okay, அவ்வளவு one question. Okay, Janan, you want to share your screen or what's Yes, ma'am. I'll share my screen. Okay, share பண்ணுங்க. And Janani தான் ஷேர் பண்ண போறாங்க. பட் மித்த எல்லாரும் நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், சரியா? I know Janani understands whatever சொன்னதெல்லாம் Janani understands. So அதனால மித்த எல்லாரும் நான் அந்த ப்ரோக்ராம் கேட்டு நாங்க என்ன கேள்வி கேட்டேன்னா பதில் சொல்லணும். Okay, so while Janani is doing input statement na enna meaning, what is the purpose of input statement? Okay, அந்த கோட் அப்படி இருக்கட்டும். Input statement na என்னது, எதுக்காக யூஸ் பண்றோம்? Let's see. I will start with just two Janani is here. Ganesh. Ganesh. இல்லையா கணேஷ்? இல்லையா? எஸ் மேம். எஸ். என்ன கேள்வி கேட்டேன்? இன்புட் சைடு எதுக்கு யூஸ் பண்றேன்னு கேட்டீங்க மேடம். கரெக்ட். சொல்லுங்க பார்க்கலாம். இன்புட் ஸ்டேட்மென்ட்னா என்ன மீனிங்? வேல்யூ கெட் பண்றதுக்கு மேடம். யூசர் வேல்யூ கெட் பண்றதுக்கு தான் இன்புட் ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்றோம். என்ன கெட் பண்றதுக்கு? அந்த வேரியபிளுக்கான வேல்யூ மேடம். வேரியபிளுக்கான வேல்யூ. ஓகே. இத பிராக்டிகலா சொல்றதா இருந்தா என்ன சொல்வீங்க? இது ஓகே, பிராக்டிகலா சொல்றதா இருந்தால் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதுறேன்னா, ப்ரோக்ராம்னா என்னது? ஐ திங்க் லாஸ்ட் டைமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ப்ரோக்ராம்னா என்னது? ஒரு ப்ரோக்ராம் ஒன்று எழுதுறேன்னா அதுக்கு என்ன மீனிங்? நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம், எதனா ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறோம், ரைட்? தட் இன் ஜெனரல். இப்போ நம்ம எழுதுற ப்ரோக்ராம் எல்லாம் பழகிறதுக்காக பண்றோம். பட் நீங்க படிச்சு வேலைக்கு போகும்போது ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், அந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்றதுக்கு ப்ரோக்ராம் எழுதுறோம், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம், ரைட்? அப்ப வந்து ப்ரோக்ராம் எழுதுறோம்னு சொல்ல மாட்டோம், நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம். அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது நம்மளா ஜஸ்ட் எழுதுறதுக்கு பதிலா யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம அந்த யாரு நம்ம ப்ரோக்ராமை யூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது, அதுக்கு பேர் தான் கெட்டிங் இன்புட் ஃப்ரம் த யூசர். நம்ம எழுதுற கோடை வந்து நம்ம டெவலப் பண்ற அப்ளிகேஷனை யாரு யூஸ் பண்றாங்களோ அவங்க கிட்ட கேட்கறது, உங்களுக்கு என்ன வேணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம்னா நம்ம யூசர் கிட்ட என்ன கேட்கணும்? ஒரு எக்ஸாம்பிள், கணேஷ், I'm going to continue with you, கணேஷ். நான் ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் டெவலப் பண்றேன் அப்படின்னா யூசர் கிட்ட என்ன கேட்கணும்? என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பீங்க? என்ன மாதிரி இன்புட் வாங்குவீங்க? how many numbers how many numbers யூஸ் பண்ண போறீங்க கேப்போம் மேடம். எத்தனை நம்பர் நீங்க கூட்ட போறீங்க கழிக்க போறீங்க கேப்போம் மேடம். கரெக்ட். எத்தனை நம்பர் கொடுக்குறீங்க, அது கூட்டணுமா கழிக்கணுமா? So those are your inputs, right? அதை வச்சுக்கிட்டு தான் உங்க ப்ரோக்ராம், உங்க அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். அது இல்லைன்னா உங்க அப்ளிகேஷன் ஒர்க் ஆக கிடையாது. கூட்டுறதுன்னு சொன்னா அது ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், சப்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது வேற மாதிரி ஒர்க் ஆகும், வேற இதை கால் பண்ணணும், சரியா? ஸோ உங்க ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது யூசரோட இன்புட்டை பொறுத்து இருக்கு. ஸோ when I say இன்புட்னா என்ன மீனிங்னா, யுவர் கெட் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றது கிடையாது. அது தட்ஸ் வாட் உங்க ப்ரோக்ராம் பண்றது. பர்பஸ் என்ன இன்புட்னா, இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுறதுக்கு எந்த வேல்யூ, என்ன வேல்யூல இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும் யூசர் கிட்ட கேட்கிறோம். யூசருக்கு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன இன்புட் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆக போகுது. தட் இஸ் வாட் யூசர் இன்புட் டஸ். ஓகே, ஸோ when somebody asks, nobody is going to ask, யாரும் கேட்க போறது கிடையாது. என் இன்புட்னா என்னன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா, ஓகே இந்த ஒரு அப்ளிகேஷன், இப்ப நான் கேள்வி கேட்டேன் இல்லையா, கால்குலேட்டர் அப்ளிகேஷன் பண்றதா இருந்தால் என்ன இன்புட்டாக இருக்கணும், அந்த மாதிரி கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ கணேஷ் did a good job. கால்குலேட்டர்னா you have to ask என்ன நம்பரு, என்ன ஆக்ஷன் பண்ணணும், those will be the input file. சரி,
இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் வாங்குனீங்கன்னா யூசர் கிட்ட இருந்து வர்ற இன்புட் என்ன டேட்டா டைப், we already know what data type is, right? என்ன டேட்டா டைப்பாக இருக்கும்? somebody else, let's see, கவி பாரதி. I'm just going by the இது கவி பாரதி. நீங்க பேசுனீங்கன்னா கேட்கல எனக்கு. கவி பாரதி பேசுறீங்களா? பேசுனா எனக்கு கேட்கல. Alright, sorry, I'm going to move on. Gomathi. Good evening, ma'am. Hey, good evening. மேம் நம்ம வெறும் இன்புட் மட்டும் கொடுத்தோம்னா நம்ம கொடுக்கறத வந்து ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கோம் மேம். நம்ம இன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா நம்ம வந்து இன்டிஜர்ஸ் நம்பர்ஸா எடுத்துக்கோம் மேம். So again, if you are talking in generic termsல பேசுறதா இருந்தா இன்புட் வந்து என்ன வேணா இருக்கலாம், கேட்ட கேள்விக்கு மாதிரி. இவங்க இப்ப கால்குலேட்டருக்கு சொன்ன மாதிரி. So can you explain your answer, Gomathi? இந்த calculator example வச்சுக்கிட்டு can you explain the answer in computer termsல explain பண்ணாம real life termsல explain பண்றதுன்னா பண்ணுங்க. எப்படி பண்ணுவீங்க? இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எவ்வளவு நம்பர்ஸ் தர போறோம் அது வந்து இன்டிஜர்ஸ்ல வரும் மேம். அப்புறம் வேற ஏதாவது லாக் அந்த மாதிரி நம்ம ஏதாவது கொடுக்க தந்தா அது வந்து ஸ்ட்ரிங்ல வரும் மேம். சோ ஆமா, கால்குலேட்டர்ல வேற என்ன கேட்க போறோம்? ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமான்னு கேட்கணும் இல்லையா? இதுவே சயின்டிபிக் கால்குலேட்டரா இருந்தா சைன் லா tan அதெல்லாம் வரும் மேம். அது வந்து மேபி ஸ்ட்ரிங்ல வரும் மேம். அதெல்லாம் ஸ்ட்ரிங்கா வரும். ஆக்சுவல் அந்த பர்பஸும் அந்த இதுவும் இருக்கு இல்லையா? ஆட் சப்ட்ராக்ட் இஸ் தி ஈஸியஸ்ட் சிம்பிளஸ்ட் ஒன். என்ன ஆக்ஷன் பண்ண போறோம், ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா, அதெல்லாம் ஸ்ட்ரிங்கா வரலாம். பட் எந்த நம்பரை ஆட் பண்ணணும்னு போட்டோம்னா அந்த நம்பர் வந்து இன்டிஜரா வரும். இன்டிஜர் ஆர் ஃப்ளோட்டாவும் இருக்கலாம் அந்த நம்பர் இல்லையா? ஐ வாண்ட் டு ஆட் 5+5.5 + 7.8 அப்படின்னு இருந்ததுன்னா அந்த நம்பர் அது வந்து இது ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம். ஓகே, வேற பூலியன் எதனா வருமா? கால்குலேட்டர் அப்ளிகேஷன் போடும்போது எதனா பூலியன் இஸ் another டேட்டா டைப் இல்லையா? கால்குலேட்டர் எக்ஸாம்பிள் எதனா வருமா? doesn't matter, வரலாம் வராமலும் இருக்கலாம், doesn't matter. Okay, so that is the idea of input. நீங்க பைத்தான்ல கோட் எழுதும்போது பைத்தான்ல இன்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படி போட்டோம்னா ஸ்ட்ரிங் தான் வரும் பை டிஃபால்ட். அண்ட் தென் யூ ஹேவ் டு உங்களுக்கு ஏத்த மாதிரி அதை இன்டிஜராவோ என்னவோ கன்வெர்ட் பண்ணணும். ஓகே ஃபைன். ஸோ தட் இஸ் த கோட் ஹியர். அண்ட் let's see now who else is here. Gomathi, Murugesh Pandian. ஹலோ, இருக்கீங்களா? முருகேஷ் பாண்டியன். எஸ், மைக் பேச முடியுமா? நோ மேம். ஏன்? ஆல்ரைட் ஃபைன். ஓகே, பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி அந்த ஃபர்ஸ்ட் லைனை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். லைன் நம்பர் 1 in that code. அவங்க காட்டியிருக்க கோட்ல என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து நேம் வந்து கெட் பண்றோம். அத வந்து ஸ்டூடண்ட் நேம் அப்படின்ற வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்றோம். இன்புட் வந்து யூசர்ட்ட இருந்து ஸ்ட்ரிங்காவே நம்ம கெட் பண்றோம். ஓகே, வாட் எல்ஸ் இஸ் தேர் இந்த அந்த லைன் நம்பர் 1ல ஸ்டூடண்ட் நேம் வந்து வேரியபிள் சொன்னீங்க. இன்புட் அப்படின்றது என்னது? இன்புட்ன்றது நம்ம யூசர்ட்ட இருந்து கெட் பண்றதோட டேட்டா டைப். என்ன டேட்டா டைப்ல வந்து it's actual function, that's the actual command. input அப்படின்ற பைத்தான்ல இன்புட் அப்படி போட்டோம்னா யூசர் கிட்ட இருந்து ஏதோ வாங்க போறோம்னு அர்த்தம். ரைட். அப்புறமா எழுதிருக்கேன் 1 டாட் என்டர் யுவர் நேம் அப்படின்னா என்ன மீனிங்? அதுக்கு என்னது? அது வந்து நம்ம யூசருக்கு வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல வந்து அவங்களுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்க போறோம்ன்றத வந்து அனலைஸ் பண்றதுக்காண்டி என்டர் யுவர் நேம் அப்படின்றது கொடுத்துருக்கோம். கரெக்ட். ஸோ யூசர் கிட்ட வந்து சும்மா இன்புட் அப்படின்னா தெரியாது. யூசர் கிட்ட என்ன இன்புட் கொடுக்குறோன்னு கேட்கணும். இப்போ கால்குலேட்டர் ப்ரோக்ராமுக்கு போனா கேட்கணும், ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவா சப்ட்ராக்ட் பண்ணுவான்னு கேட்கணும். அந்த கேள்வியை தான் அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்குள்ள போடுறோம். ஸோ இன்புட் ஸ்டேட்மெண்ட்டோட என்னது எக்ஸ்பிளனேஷன் என்னது? INPUT அப்படின்ற இன்புட்ன்றது ஆக்சுவல் கமாண்ட். அந்த கமாண்டுக்குள்ள யூசர் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம், எந்த கேள்விக்கு வந்து யூசர் பதில் சொல்ல போறாங்க, இன்புட் கொடுக்க போறாங்க நமக்கு.
அந்த கேள்வி goes into enter your name அப்படி போடுறோம், ரைட்? அண்ட் தென் யூசர் இன்புட் அந்த இந்த கோட் ரன் ஆகும்போது அவங்க என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்ற வேரியபிள்ல போய் சேவ் ஆக போகுது. ஓகே, ஆல்ரைட். நவ நெக்ஸ்ட் ஒன், மாதவன் இருக்கீங்களா? மாதவன், கவி பாரதி, எஸ். கேக்குதா? இப்ப கேக்குது, எஸ். ஓகே, ஐ லாவ் யூ. சோ கவி பாரதி சொல்லுங்க, அந்த இன்புட் இந்த எக்கோ ஆகுது. அந்த இன்புட்டுக்குள்ள என்டர் யுவர் நேம் சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? வாட் இஸ் த டேட்டா டைப் ஆஃப் தட்? ஸ்ட்ரிங். ஏன் ஸ்ட்ரிங்? டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு செகண்ட் அது நம்பரா இருந்தாலுமே அது டபுள் கொட்டேஷன்ல கொடுத்திருக்கிறதுனால அது ஸ்ட்ரிங். இப்போ அந்த क्वेश्चन வந்து என்டர் யுவர் நேம், அந்த ஆன்சர் வந்து நேம் கொடுத்து போறாங்க, அதனால நேம் இஸ் a string. இப்போ அதே இது இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர், லெட்ஸ் சே கோயிங் பேக் டு தி கால்குலேட்டர் ப்ரோக்ராம், கால்குலேட்டர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து whatever, give me your first number. அத வந்து ஸ்ட்ரிங்கா, அது இப்போ அது வந்து வேற வேற டேட்டா டைப்பா? give me first number அப்படி போட்டு அந்த ப்ராம்ப்ட் எல்லாமே ஸ்ட்ரிங் தான். நம்ம கொடுக்குற வேல்யூ வந்துட்டு ஸ்ட்ரிங்கா இன்டான்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றது. ப்ராம்ப்ட் எப்பவுமே ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஓகே, அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள கோட்ஸ்க்குள்ள போறது அது எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஏன்னா we are asking a question, it's always a question. அந்த இன்புட் அப்படி கொடுக்கறதுக்கு அந்த கமாண்ட் கொடுத்ததுக்கு ரன் பண்ணி யூசர் கொடுக்குற ரிப்ளை வந்து என்னவாகவும் இருக்கலாம், இன்டிஜராகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், என்னவாகவும் இருக்கலாம். So let's see கவி பாரதி, முருகேஷ் பாண்டியன், let's see மாதவன் இருக்கீங்களா? மாதவன் is not there. இல்லன்னா can you have to at least say I cannot speak or something, otherwise I will kick you out of the class. Madhavan, I'm removing from the class. Okay, Muhammad Ismail. So adula வந்து okay, then explain me line number 3. Ma'am, line number 3 explain பண்ணுங்க. என்ன what is going? விசி மார்க் வேரியபிள்குள்ள நம்ம வந்து அந்த என்டர் விசுவலைசேஷன் அண்ட் கிளவுட் மார்க்குங்கிறத யூசர் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் மேம். அது எதனால வந்து அதில் இன்ட்டுன்னு சொல்லி இருக்கலாம் மேம். அது என்னன்னா டைப் காஸ்டிங் சொல்லுவோம் மேம். அது எதுக்காகனா நம்ம நம்பர் வந்து இன்புட்டு கொடுக்கறதுனால நம்ம வந்து அந்த இன்ட்டு டேட்டா டைப் நம்ம கொடுக்குறோம் மேம். ஏன் டைப் காஸ்ட் பண்ணுறோம்? நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க் வந்து நம்பர்ஸில் தான் மேம் கொடுப்போம். அதனால நம்ம இன்ட்டுங்கிற டேட்டா இது டைப் காஸ்ட் கொடுக்குறோம் மேம். So by default input statement returns in string. அது வந்து நம்ம இல்ல எனக்கு ஸ்ட்ரிங்கா வேணாம், எனக்கு நம்பரா வேணும்ன்றதுக்காக I'm taking it into I'm typecasting it. Okay, so yeah, you need to add just that one statement. By default it's a string. All right, very good. Sriram. Yes ma'am. நீங்க லைன் நம்பர் 4 எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு வேல்யூ அசைன் பண்றதுக்கு அது யூஸ் பண்றோம் மேம். அந்த இன்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா நம்ம இன்டிஜர் வேல்யூ மார்க் இன்டிஜர் வேல்யூவா கொடுக்கறனால அந்த இது பண்றோம் மேம். இது பண்றோம், டைப் காஸ்ட் பண்றோம். You have to use the right words. Okay ma'am. Okay, so let's see, everything is okay. Now mark வந்து எப்பவுமே இன்டிஜரா தான் இருக்குமா ஸ்ரீராம்? இல்ல மேம், ஃப்ளோட்டாவும் நம்ம கொடுக்கலாம், பாயிண்ட் வேல்யூவாவும் கொடுக்கலாம். அப்படின்ற போது let's say லைன் நம்பர் 3 வந்து எப்படி நம்ம மாத்தி எழுதலாம்? ஃப்ளோட் இன்புட் அடுத்து என்டர் த அப்படி எழுதலாம். ஓகே, அந்த 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 ஐஎன்டிக்கு பதிலா FLOAT போட்டோம்னா சரியா போச்சு. ரைட், will change it. Okay, so I think hopefully input statement is everybody understood. முந்தி ஒரு கிளாஸ்ல long time ago one of the Python classesல student had trouble writing the input statement. அவங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னே தெரியல. அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா திருப்பியும் கேட்டுட்டே இருக்கு. ஏன் எதுக்காக இன்புட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன மீனிங், எதுக்காக டேட்டா டைப் யூஸ் பண்றோம், மீனிங் டைப் காஸ்ட் பண்றோம்,
அதெல்லாம் திருப்பி சொல்றது அந்த ரீசனுக்காண்டி தான். பிகாஸ் தட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க கொஸ்டின் நீங்க ப்ரோக்ராம் எழுதுனீங்கன்னா தெர் ஹாஸ் டு பி சம் இன்புட். அந்த இன்புட்டை வச்சுக்கிட்டு தான் உங்க ப்ரோக்ராம் ரன் ஆக போகுது அந்த ரீசனுக்காண்டி. ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் வி ஆர் டன். I hope everybody knows how to write an input statement. அதுக்கப்புறமா வந்து let's see, so she is doing line number 8ல she is doing okay, line number 8ல there is you are adding all the marks and then average கண்டுபிடிக்கிறாங்க. Okay, let's see what is the somebody, okay, let me call out a name. Vinitha, okay, explain me line number 9 and 10. ஆவரேஜ் மார்க்ல வந்து டோட்டல் மார்க் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம எத்தனை மார்க் இருக்கோ அதை வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. சோ அத வந்து அந்த ஆவரேஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிருக்கு. சரி. சோ நம்ம ஃபைன் நம்ம போடாம நம்ம வந்து நம்பர் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுல நம்ம ஃபைன் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம இங்க நம்பர் ஆஃப் மார்க்ஸ்னு கொடுத்துட்டா நம்ம சப்ஜெக்ட் வேணும்னா நம்ம மாத்தணும் அவசியம். மாத்திக்கிட்டா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒய்யாம போய் அதை மாத்தணும் அவசியம். கரெக்ட். அந்த நம்பர் 5 அப்படி கொடுக்கறதுக்கு பதிலா அந்த 5ஐயும் ஒரு வேரியபிள்ல போட்டு பண்றதுனால நம்ம பண்ணிக்கலாம். வெரி குட். சோ நவ டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை 5. ஆவரேஜோட டேட்டா, ஆவரேஜ் மார்க்கோட டேட்டா டைப் என்னது? இன்ட்ல வரும். எல்லாமே இன்ட்ல இருக்கு. எல்லாமே இன்டா வரும். ஆவரேஜ் மார்க் இன்டா வரும்னு சொல்றீங்களா? ஓகே. who else thinks ஆவரேஜ் மார்க் வந்து இன்டிஜரா வருமா இல்ல பூலியனா வருமா இல்ல ஸ்ட்ரிங்கா வருமா இல்ல என்ன டேட்டா டைப்பா வரும்னு சொல்லிட்டு ராஜி. எஸ் மேம். சொல்லுங்க. ஆவரேஜ் மார்க்கோட டேட்டா டைப் என்னவாக இருக்கும்? ஃப்ளோட்டா இருக்கும் மேம். ஆவரேஜ் வந்து ஃப்ளோட்டா இருக்கு. ஏன் ஃப்ளோட்டா இருக்கும்? ஆல்சோ பாயிண்ட் சிம்பிள் கொடுக்கலாம்ல மேம். 79.5. 79 இல்ல, லெட்ஸ் சே அந்த 79.5 இருக்காது மார்க். ஏன்னா எல்லா மார்க்கும் இன்டிஜர். அவங்க எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. லைக் விசி மார்க், எல்எம் மார்க், whatever, all that is integer. எல்லாமே இன்டிஜர் மார்க் தான். ரைட்? அப்படிதானே எழுதியிருக்காங்க. அவங்க கோட் பாருங்க. எல்லா மார்க்கும் இன்புட் வாங்கி எல்லா மார்க்கையும் நீங்க 79.5ன்னு கொடுத்தாலும் அது 79 மட்டும்தான் எடுத்துக்க போகுது. ஏன்னா that's the I'm calling it as an integer, right? புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே. அப்படின்ற போது என்ன இருக்கும் ஷர்மி? சோ அப்படிங்கும்போது ஆவரேஜ் மார்க் வந்து என்னவாக இருக்கும்? இன்டிஜரா. என்ன டேட்டா டைப் ஃபார் ஆவரேஜ் மார்க்? இன்டிஜரா இருக்கலாம் மேம். என்ன? இன்டிஜர் டேட்டா டைப்பா இருக்கலாம் மேம். இருக்கலாம். ஓகே லிங்கேஷ். மேம் எல்லா ஆவரேஜையும் டிவைட் பை 5 போடும்போது ஃப்ளோட்டா மாற வாய்ப்பு இருக்கு. So it's a math question. It has nothing to do with the program. நான் கேட்ட கொஸ்டினுக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. It's a math question. Right? If you have 5 numbers and if you divide that number by any number, it is possible that it will be a float. Right? It will integer. I mean, ஒரு 105ன்னா maybe sure in an integer இருக்கலாம். என்னோட டோட்டல் 101 இருந்ததுன்னா என்ன பண்றது? So அப்படின்ற கேஸ்ல ஆவரேஜ் மார்க் எனக்கு இன்டிஜரா தான் வேணும். Let's say average mark is not integer normally, but in the caseல அந்த average mark வந்து எனக்கு இன்டிஜரா தான் வேணும் அப்படின்னா, okay, not Linkesh, somebody else. I want somebody else to answer. என்ன பண்ணணும் நான்? Ma'am, we have ஒரு நிமிஷம். I want to use double slash ma'am, 4 division method. Oh, okay, we can do it. Let's do that. So run பண்ணுங்க ஜனனி. கோட் ரன் பண்ணுங்க. Yeah, you can make the screen bigger so we don't have to see the mirror effect போயிட்டு இருக்கு. Okay, good. Okay, enter your name. Just give anything, ABCD, anything is fine. Just, because we are testing, just give ABCD 1 2 3, anything is fine. Yeah.
Okay, you were giving it all the same numbers. Okay. All right. Yeah, enter. Okay. So in answer வந்திருக்கு. Her last number is average mark is எங்க போட்டிருக்காங்க total marks and then average is 89.8 which is a float, right? Because answer is a float. 5 நம்பர் ஆட் பண்ணி 5ல டிவைட் பண்ணும்போது it's possible it's going to be a float number and I don't want it as a float number. சரியா? I don't, because I want it as an integer தான் எனக்கு வேணும். How will I do it? ஒரு answer மிஸ்ஜித் சொன்னாங்க double slash போடுங்கன்னு சொல்லிட்டு. Okay, that's one answer. வேற என்ன பண்ணலாம்? I want to ask questions because we are talking about இதெல்லாம் பண்றதுனால I want somebody else. நர்மதா, what do you think? வேற என்ன பண்ணலாம்? ஃப்ளோட்டா இருக்கு, எனக்கு இன்டிஜரா வேணும், என்ன பண்ணலாம்? எனக்கும் அந்த டபுள் ஸ்லாஷ் தான். That's one way of doing it. What other way of, what else can we do? ஃப்ளோட்டா இருக்கிற நம்பரை எனக்கு இன்டிஜரா மாத்தணும் நமக்கு இல்லையா? Because that's what I want. அதுக்கு வேற என்ன பண்ணலாம்? Let's see, ஜீவரத்னம். நான் டைப் காஸ்ட் பண்ணலாம். நம்ம இன்ட்னு ஃபர்ஸ்ட் டைப் காஸ்ட் பண்ணிட்டா. Typecast, exactly, because we are learning about typecasting. Yeah, students, we are learning about typecasting. String வந்து input statement வந்து by default string கொடுக்க போகுது, எனக்கு இன்டிஜர்ல வேணும்னா we all said put int போட்டு typecast பண்ணுங்கன்னு சொன்னோம். நான் அதே क्वेश्चन தான் திருப்பி கேக்குறேன். நான் ஃப்ளோட்டா இருக்கு, அதை எனக்கு இன்டிஜரா வேணும்னா என்ன பண்ணணும்? typecast பண்ணணும், right? So that is a concept that we are talking about, the same concept. Let's see, ராஜி. எஸ் மேம். சொல்லுங்க, அந்த டோட்டல் மார்க்ஸ் வந்து டிவைடட் பை 5னா எனக்கு என்ன பை டிஃபால்ட் வந்து என்னவா வரும்? என்ன டேட்டா டைப்? டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை 5 பை டிஃபால்ட் என்ன டேட்டா டைப்? இன்டிஜர் தான் மேம். இன்டிஜர். இப்பதானே பார்த்தோம் நம்ம டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை 5 வந்து எப்படி அந்த இன்டிஜரா இருக்கு. இப்போ ஆன்சர் வந்து 89.8 ன்னு வந்திருக்கு. 89.8ன்றது இன்டிஜரா? சாரி மேம், ஃப்ளோட் மேம். ஃப்ளோட். அத நான் இன்டிஜரா மாத்தணும்னா என்ன பண்ணனும்? டைப் காஸ்டிங் பண்ணனும் மேம். அந்த ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க. டைப் காஸ்டிங் லைன் நம்பர் 9 வந்து டைப் காஸ்ட் பண்ணி பண்றதாக இருந்தால் அந்த ஸ்டேட்மென்ட் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. ஜெனனி டைப் பண்ணுவாங்க. எப்படி என்ன சேஞ்ச் பண்ணும் ராஜி? எப்படி பண்ணலாம்? டைப் காஸ்ட் பண்றதுன்னா எப்படி பண்ணணும்? Where do you type cast? சொல்றீங்களா இல்ல? என்னது? எனக்கு கேட்கல மேம். நீங்களே டைப் காஸ்டிங் சொல்லுங்க மேம். நானே சொல்லவா? ஓகே, ஸ்ரீராம். எஸ் மேம். அந்த லைன் நம்பர் 9 மாத்தி எழுதுறதுன்னா எப்படி எழுதலாம்? அந்த டோட்டல் மார்க் டிவைடட் பை 5 பிராக்கெட்ல போட்டு முன்னாடி இன்ட் போட்டா மாறும் மேம். ஓகே, பண்ணுங்க பார்க்கலாம். ஜனனி. இதுக்காக பிராக்கெட் போடுறோம். அந்த பிராக்கெட்ஸ் டோட்டல் மார்க்ஸ் டிவைட் பை 5 வந்து பிராக்கெட் போட சொல்றீங்கல்ல ஸ்ரீராம், எதுக்காக அந்த பிராக்கெட் போடுறோம்? ஏன்னா நம்ம இன்டீஜரை மாத்த போறதுனால அந்த ஃப்ளோட்டோட நம்ம டோட்டல் மார்க்கை தனியா பண்ணணும்ல மேம். அந்த டோட்டல் மார்க்கை மட்டும் நம்ம பிராக்கெட்ல போட்டா போதுமா இல்ல டோட்டல் மார்க் டிவைட் பை 5 அந்த ஹோல் திங்கே பிராக்கெட்ல போட போறேன். சோ பிராக்கெட்ல போறதுன்னா என்ன மீனிங்? அது தெரியல மேம். பிராக்கெட்ல போடுறதுன்னா என்ன மீனிங்னு தெரியல. இப்போ இப்போ ஈவன் அந்த இப்போ இன்புட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன், லெட்ஸ் லுக் அட் லைன் நம்பர் 1. ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல்ஸ் இன்புட். அந்த 1 டாட் என்டர் யுவர் நேம் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை வந்து ஏன் பிராக்கெட் குள்ள போட்டிருக்காங்க?
அப்படின்னா என்ன மீனிங்னா, பிராக்கெட் உள்ள போறது அப்படின்னா என்ன மீனிங்னா, அந்த ஹோல் பிராக்கெட்குள்ள என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் சேர்த்து இட்ஸ் ஒன் திங். அதைத்தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நிமிஷம், ஐ அம் கோயிங் டு ஷேர் மை ஸ்கிரீன். ஓகே, ஜனனி, ஐ அம் கோயிங் டு ஷேர் மை ஸ்கிரீன். இந்த பிராக்கெட் குள்ள போறதுன்றது சம்திங் வில் பி யூசிங் ஆல் த டைம். எப்பவும் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம் நம்ம. பிரசன்ட் நவ. எஸ். ஒரு நிமிஷம் இருங்க. மை திங் இஸ் நாட் பிக்கிங் அப். அதனால இன்னொரு பண்ணணும். ஓகே, நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. நான் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப். ஸோ இது என்னோட கோட் இது. ஸோ இப்போ டோட்டல் மார்க்ஸ் டிவைட் பை 5, அதான் நான் கேட்ட கேள்வி வந்து அதுதான் இல்லையா. ஸோ லெட்ஸ் சே ஆவரேஜ் மார்க் ஈக்குவல்ஸ், லெட்ஸ் சே ஐ ஹேட் அ டோட்டல் மார்க்ஸ் முதல்ல வச்சிருந்தேன்னு வச்சுக்கலாம். என்னோட டோட்டல் வந்து ஐ ஹேட் 112. ஸோ இதை வந்து அவங்க போட்டிருந்த கோடு வந்து டோட்டல் divided by 5, ரைட்? இதான் அவங்க போட்டிருந்தாங்க. and then print average. இந்த இடத்துல நம்ம நிறைய வந்து brackets யூஸ் பண்ணிங்க. பிரிண்ட்டும் ஐ அம் புட்டிங் இட் இன் brackets போட்டிருக்கேன் நான். let me also get an input total போட்டுறேன். yes, anybody questions? Question என்ன இருக்கா? Anybody raise the hand? Add any. Okay, let me see. Okay, so this is my simplest code. இந்த கோட் ஒர்க் ஆகுமா? Tell me, இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிளா கோட் ஒன்று டைப் பண்ணியிருக்கேன். வெரி சிம்பிள் கோட். ஐம் கெட்டிங் த டோட்டல் ஃப்ரம் த யூசர். மொத்தம் 5 சப்ஜெக்ட் நானே அசியூம் பண்ணிக்கிட்டேன். நான் இன்னொருத்தங்க சஜஷன் சொன்னாங்க, நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து 5. நானாவே அதை அசியூம் பண்ணிக்கிட்டேன். நான் இங்க வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வச்சு டிவைட் பண்ணிருக்கேன். ஓகே, tell me, whoever wants to answer, tell me இந்த கோடு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எரர் வரும். ஓகே, ஏன் எரர் வரும்? அந்த ஆப் வந்து அது வந்து ஓகே, சொல்றீங்க. எனக்கு வந்து நீங்க சொல்றீங்கன்னு கேக்குதே ஒழிய என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கிளியரா கேட்கல. ஆடியோ இஸ் நாட் கிளியர். ஓகே, பிகாஸ் இன்புட் வந்து நான் வந்து என்னவா பண்ணிருக்கேன், ஐ டிட் நாட் டைப் காஸ்ட் இட். இன்புட் வந்து கிவ் மீ டோட்டல். ஓகே, லெட்ஸ் ரன் இட். ரைட், ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தா ஓகே, here is my thing. Give me your total. Right, here is my okay, give me your total is 678. okay, error வந்துச்சு. ரைட், பிகாஸ் ஏன் எரர் வந்தது? பிகாஸ் டோட்டல் இஸ் a string. ஸ்ட்ரிங்கை வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து 5. ஸ்ட்ரிங்கை வந்து டிவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஐ கேன் அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட்ஸ். ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் வச்சுக்கிட்டு நான் வந்து கால்குலேஷன் போட முடியாதுன்னு சொல்லுது. ரைட், ஸோ அதனால நான் என்ன பண்ணோம், தட்ஸ் வாட் நீங்க எல்லாரும் இது வரைக்கும் என்ன பண்ணீங்க, தட்ஸ் வாட் யூ ஆல் டிட். ஓகே, இன்புட் வந்து ஸ்ட்ரிங்கா கிடையாது. ஐ ஹேவ் டு சேஞ்ச் இட் டு அ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். அப்ப நான் எதை சேஞ்ச் பண்ணணும்? டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னென்ன அந்த டோட்டல் அப்படின்றத நான் சேஞ்ச் பண்ணணும் நான். ஸோ ஐ கேன் டூ இட் திஸ் வே டு. டோட்டல் ஈக்குவல்ஸ் இன்டிஜரா மாத்தணும். எதை மாத்தணும்? டோட்டல் மாத்தணும். Can I do that? Okay, 4.6 ஆன்சர் வந்துச்சா? Okay. Okay, என்ன பண்ணிருக்கேன்? Who can explain me what I did? நீங்க பண்ணிருக்கிறது வேற, நான் பண்ணிருக்கிறது வேற. It's the same thing but different way ஆ பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்? Who can explain me? நீங்க எல்லாரும் ஒரு கோட் எழுதிருந்தீங்க. அதுக்கும் அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் கோடு மட்டும்
இப்ப நான் எழுதினதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? மேம் நீங்க வந்து யா டோட்டல் இன்புட் வந்து ஸ்ட்ரிங்கா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி டிவைட் பண்ணிருக்கீங்க மேம். நாங்க ஃபர்ஸ்டே இன்டீஜரா கெட் பண்ணி டிவைட் பண்ணோம். ஓகே, இது நாம் பண்ணது. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ட் போட்டு இப்படி பண்ணிருந்தீங்க, ரைட்? எஸ் மேம். ஓகே, இது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஒரு லைன்ல எழுதுறதும் இந்த 2 லைன்ஸ்ல எழுதுறதும் ஒண்ணுதான். ஏன் ஒன்னது? இதுக்காக ரெண்டு ஒண்ணுதான் சொல்றோம். தட் இஸ் வேர் த பிராக்கெட் திங் கம்ஸ். நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க பண்றீங்கல்ல, யூ கேன் ஈவன் see the colors here. இந்த லைன் நம்பர் 5 இதான் நீங்க எல்லாரும் எழுதுனீங்க. என்ன சொல்றீங்கன்னா, நான் வந்து இன்ட் அப்படின்ற டைப் காஸ்ட் பண்ண போறேன். எதை பண்ண போறேன்? எந்த இன்ஃபர்மேஷனை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண போறேன். அதை வந்து யூ ஹாவ் டு கிவ் வித்தின் பிராக்கெட்ஸ். அதுதான் அந்த பிராக்கெட்ஸோட பர்பஸ் வந்து என்னன்னா, இந்த ஹோல் திங் இந்த பிராக்கெட்குள்ள என்னென்ன இருக்கோ அத வந்து வெளியில இருக்கிறது என்ன, this is the integer, இந்த ஐஎன்டி போடுறது வந்து டைப் காஸ்ட் பண்ற ஃபங்க்ஷனோட பேர். அத வந்து இதுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் இந்த அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டா கொடுக்கணும். மீனிங் இப்போ இஃப் ஐ சே நீங்க எல்லாரும் மேத்ல படிச்சிருப்பீங்கல்ல, ஆட், ஓகே, ஆட் ஏதோ ஒரு நம்பர். இப்போ நான் வந்து 5 + 3 - 6 / 8, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும்? லெட் மீ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Anybody know answer? Anybody know what the answer is? இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் தெரியுமா? What is the output? 2 ma'am. என்னது 3 யா? 7 மேம். 2. ஓகே, ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்க. ஐ மீன் உங்க எல்லாருக்குமே எப்படி ஆட் பண்றது, எப்படி சப்ட்ராக்ட் பண்றது, டிவைட் பண்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். 7 வரும். ஆளுக்கு ஒரு ஆன்சர் சொல்றீங்க. 7 வரும்ன்றீங்க, 2ன்றீங்க. ஓகே, எதுக்காக? என்ன கன்ஃபியூஷன்? ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆபரேஷன் நடக்கும் மேம். அடுத்து இங்க வந்து அடிஷன், அப்புறம் வந்து சப்ட்ராக்ஷன் நடக்கும் மேம். ஓகே, ஆர்டர் ஆஃப் இது நீங்க காலேஜ்ல மேத்ல படிச்சிருப்பீங்க. எது ஃபர்ஸ்ட், எந்த ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும் வைக்கணும்னு. So for people who are wondering what's going on, என்ன ஓகே, I'm going to just do it at 3 control x ஸ்டார்டிங்லயே பண்றலாம். Okay, so I'm going to print answer. Again, I'm using brackets here. So answer வந்து 7 வந்திருக்குது. Okay, give me total. Okay, control 6. Answer வந்து என்ன வந்தது? 7 வந்திருக்குது. பட் கொஞ்சம் பேர் 2 சொன்னீங்க, 3 சொன்னீங்க. Okay, let me do this. Bracket போட்டேன்னா if I do this, okay, what's the answer now? இப்ப என்ன ஆன்சர் வரும்? 7. இப்பவும் 7 தான் வருமா? இப்பவும் 7 தான் வரும். ஓகே, 7 வந்தது. ஓகே, இப்போ கொஞ்சம் கஷ்டம். ஓகே, let me see, just run it. 3 மேம். ஓகே, 3 யா? எங்க வந்து 0.3 மேம். 0.3. 0. something வரும். Okay, something like that. Point being, who can tell me what is going on? What is going on whenever I change the bracket? எதுக்கு answer? Same number, same operation. அதே plus, அதே minus, அதே 5, 3, 6, whatever. சேம் இதுதான் கொடுக்குறேன் நான். ஆனா my brackets வந்து அப்படி போட்டா இப்படி போட்டா எனக்கு சேஞ்ச் ஆகுது. why? ஏன் சேஞ்ச் ஆகுது? what is bracket குள்ள இருக்குது தான் நம்ம
கரெக்ட். பிராக்கெட்குள்ள என்ன இருக்குதோ that whole thing is called in what they call entity. The whole thing is one thing. இது ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்கிறத முதல்ல ஆட் பண்ணிட்டு அப்புறமா அடுத்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது. ஸோ அந்த பிராக்கெட்டோட பர்பஸ் வந்து இட் டெல்ஸ் மீ இந்த பிராக்கெட்குள்ள என்ன இருக்கோ முதல்ல அதை பண்ணிட்டு அப்புறமா டூ தி அதர் திங். அடுத்து அதுக்கு அந்த பிராக்கெட்டுக்கு வெளியில ஃபர்ஸ்ட் இன்னர் மோஸ்ட் பிராக்கெட் உள்ள என்ன இருக்கு. இது இந்த இதுல 2 பிராக்கெட் போட்டிருக்கேன் நான். இந்த எல்லோ கலர்லயும் தெரியுது ஒண்ணு, பர்பிள் கலர்லயும் தெரியுது ஒண்ணு. ஸோ என்ன மீனிங், இன்னர் மோஸ்ட் என்ன இருக்கோ அதை பண்ணிட்டு அப்புறமா வெளியில என்ன இருக்கோ அதை பண்ணணும். That is the idea. That is what you are telling the computer by putting brackets. Same thing if I take this statement. In the statement என்ன meaning? உள்ள என்ன இருக்கு? Input இருக்கு. Input, that is the statement இல்லையா? அந்த give me whatever. So இது first execute ஆகும். இந்த input give me இது அதுக்கு என்ன ஆன்சரோ அதை வந்து இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும். அதனால தான் இன்னொரு பிராக்கெட் போட்டிருக்கோம். இன்புட்னு வந்த பிறகு அதோட ஆன்சரை நான் இன்டிஜரா கன்வெர்ட் பண்றேன் நான். சேம் திங் when I asked you the total number, இதை வந்து okay, I'm going to remove this. Same thing when I said in the total divided by number of subjects, அதை வந்து நான் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும்னா okay, so I will change that. I'll run it. So give me my total. Oops, Control 3. 78. Give me my total load space கொடுத்துறேன் நான். 15.6 வந்திருக்கு ஆன்சர். ஆவரேஜ் மார்க் வந்து 15.6 வந்திருக்காது. ரைட்? அதை நான் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணணும்னா டைப் காஸ்ட் பண்ண சொல்லி சொன்னீங்க. How do I type cast? எதை டைப் காஸ்ட் பண்ணணும் நான்? Can I do type cast வந்து இன்டிஜர் தானே பண்ண சொல்லி சொன்னீங்க. ஸோ இன்டிஜர் இப்படி பண்ணா என்ன மீனிங், இப்படி பண்ணா என்ன மீனிங்? ஸோ ஐ திங்க் ஸ்ரீராம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க தான் இதுனா என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்க. இப்படி பண்ணா என்ன மீனிங்? அதே பிராக்கெட் தான் போடுறேன் நான், அதே டைப் காஸ்டிங் தான் பண்றேன் நான். லைன் நம்பர் 7க்கும் லைன் நம்பர் 8க்கும் என்ன டிஃபரன்ஸ்? லைன் நம்பர் 7ல இன்ட் டோட்டல் மட்டும் தான் இன்டிஜர் டேட்டா டைப்பா இருக்கு மேம். 10ல வந்து மொத்தமே இன்டிஜர் டைப்பா கன்வெர்ட் ஆகுது. Okay, so let's run it and see what happens. இது நான் பிரிண்ட் பண்ணுவியா? So I'm printing it both இதுலயும் நான் print பண்றேன் நான். So let's see. Okay. So என்ன print பண்ணிருக்கேன்? You guys follow what I'm doing? லைன் நம்பர் 7ல வந்து அந்த டோட்டலை மட்டும் இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறமா டிவைட் பண்றேன். ஆவரேஜ் மார்க் இஸ் சம்திங். இப்போ வந்து bracket is different. I'm putting the brackets. Total divided by number of sets, the answer is different. Right? Sriram. Yes, ma'am. Explain பண்ணுங்க. What is happening in 7 and what's happening in 10? இப்போ நம்ம கொடுத்த இப்போ ஃபர்ஸ்ட் 7 லைன்ல நம்ம டோட்டலை மட்டும் இது பண்றோம் மேம், ஆவரேஜ்ல எடுக்கிறோம் மேம். அதனால 57.8 வருது மேம். டோட்டலை மட்டும் என்ன பண்றோம்? நம்ம அந்த இன்ட் டோட்டலோட வேல்யூவை இது பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அந்த இது பண்றோம். இதுன்னா என்ன? மல்டிப்ளை பண்றோமா, சப்ட்ராக்ட் பண்றோமா, எது பண்றேன்? டிவிஷன் பண்ணிட்டு அது டோட்டலை மட்டும் தான் டிவைட் பண்றோமா? முன்னாடி டோட்டலை மட்டும் தான் டிவைட் பண்றோம். We are dividing total. ரெண்டு கேஸ்லயும் we are dividing the total by number of subjects because that's how average calculation வந்து அப்படிதான் கால்குலேட் பண்ணுவோம் நம்ம. ரைட்? ரெண்டுலயுமே டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான் போட்டிருக்கேன் நான். ஓகே மேம். ஆமா. அப்ப என்ன டிஃபரன்ஸ் 7க்கும்? அந்த பிராக்கெட்டை பாருங்க. பிராக்கெட்டுக்கு என்ன பண்ணுது பிராக்கெட்ஸ்? லைன் நம்பர் 7ல எந்த பிராக்கெட் போகுது? லைன் நம்பர் 10ல எந்த பிராக்கெட் போகுது? பிராக்கெட் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் டோட்டல்ல மட்டும் இது பண்றேன் மேம். எது?
அந்த இது அப்படின்றத கரெக்டா எக்ஸாக்டா சொல்லுங்க, எது பண்றோம்னு. அது இன்டீஜர். அத நம்ம வேல்யூ கொடுக்கறோம் இன்டீஜர் யூஸ் பண்ணி. வேல்யூ கொடுக்கறோம். ஓகே, டைப் காஸ்ட் பண்றோம். தட்ஸ் வாட் we have been doing. இல்ல இவ்வளவு நேரத்துக்கு நம்ம டைப் காஸ்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். லைன் நம்பர் 7ல டோட்டல் அப்படின்றத மட்டும்தான் டைப் காஸ்ட் பண்றோம். டைப் காஸ்ட் பண்ணிட்டு தென் we are டிவைட் பண்றோம். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வச்சு டிவைட் பண்றோம். அந்த டோட்டல் மட்டும் தான் டைப் காஸ்ட் பண்ணிருக்கோம். வேற லைன் நம்பர் 10ல எதை டைப் காஸ்ட் பண்றோம்? டோட்டலையும் சப்ட்ராக்ஷன் அந்த டிவைட் பண்ண பிறகு டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அந்த டிவைட் பண்ண பிறகு என்ன ஆன்சர் வருதோ அதை டைப் காஸ்ட் பண்றோம். எஸ் மேம். இங்க வந்து டோட்டல்ல என்ன வேல்யூ இருக்கோ, லெட்ஸ் சே மை டோட்டல் இஸ், லெட்ஸ் சே ஐ அம் கோனா ரன் தி திங் ஒன் மோர் டைம். மை டோட்டல் இஸ், என்னோட டோட்டல் 67.9. கண்ட்ரோல் Z 678.9. that is my total. okay, அத வந்து அந்த ஃப்ளோட் கொடுத்ததுல என்னாச்சு, லைன் நம்பர் 7லயே பிரச்சனை ஆச்சு. give me your total okay, right there is a problem. நான் வந்து ஃப்ளோட்டா கொடுத்தேன்னா the integer conversion is not even happening, so let's not even go there. I won't do that. so இந்த இடத்துல வந்து let me do it one more. இந்த இடத்துல வந்து லைன் நம்பர் 7ல அந்த பிராக்கெட்டுக்கு உள்ள ஐ எம் கோயிங் டு டைப் காஸ்ட்னு ஒண்ணு பண்ண போறேன். நான் எதை பண்ண போறேன், எதை பண்ணணுமோ அதை வந்து நான் பிராக்கெட்ஸ்குள்ள போடணும். ரைட், எதை பண்ணணுமோ அதை நான் பிராக்கெட்குள்ள பண்ணணும். இந்த இடத்துல டோட்டலை மட்டும் டைப் காஸ்ட் பண்ண சொல்லி போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த இதுல டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், அந்த ஆவரேஜ் கண்டுபிடிச்ச பிறகு என்ன ஆன்சர் வருதோ அதை டைப் காஸ்ட் பண்ண சொல்லி போட்டிருக்கேன் நான். புரிஞ்சுதா? that's why அந்த brackets is making a difference. எந்த இடத்துல bracket போடுறோமோ that is making a difference. okay, so that should be the understanding. அடுத்து நீங்க because இந்த bracketன்றது it's going to be a it's a big deal. நீங்க அது பின்னாடி வர you have to understand எதுக்காக இந்த இடத்துல bracket வருது, bracketக்கு purpose என்ன. so anytime you are calling a function integer typecast, you are kind of calling a function. அதுக்கு you are giving in the integer அப்படின்றது it's going to do it over everything. whatever is within the bracket it's going to do it. same thing with the print. ஒரு bracket போடுறேன். can I do this? இப்படி போட்டா என்ன question? yes மேம், நீங்க டோட்டல் ஸ்லாஷ் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களா மேம் இன்ட்டுக்குள்ள? எஸ். அதுக்கு பக்கத்துல இன்னொரு டோட்டல் ஸ்லாஷ் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்தா என்ன மேம்? ஒரே டைப் காஸ்டுக்குள்ள ரெண்டு வேல்யூ கொடுத்தா என்ன மேம்? ரெண்டு பிராக்கெட் கொடுத்தா. ரெண்டு பிராக்கெட் கொடுத்தா. let's do that. okay, என்ன கேக்குறீங்க? I was going to do it for the print பண்ண போறேன். சோ நீங்க என்ன சொல்றீங்க, இந்த இதுல ரெண்டு கொடுக்கவா? ரெண்டு கொடுக்கவா? இப்படியா? இல்ல மேம், இன்னொரு பிராக்கெட் ஓபன் பண்ணி உள்ளக்க திரும்பி ஒரு வேல்யூ கொடுத்தா என்ன மேம்? ஓகே, எங்க பிராக்கெட் ஓபன் பண்ண சொல்றீங்க? எனக்கு இங்கயா? இல்ல மேம், அதுக்கு அடுத்துன்னா what do you mean? க்ளோஸ்ட் பிராக்கெட்டுக்கு அடுத்தது. இங்க அதே லைன்ல இன்னொரு. இப்படியா? இப்படியா? ஓகே. ஓகே, டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப். ஓகே, என்னவாகுது? okay, so it's syntax error. okay, I'm going to run it. okay, என்னாச்சு? என்ன எரர் சொல்லுது? so நீங்க பாத்தீங்கன்னா int right type int object is not callable. என்னாச்சு? it's இந்த int அப்படின்ற கன்வர்ஷனுக்கு it's only one input. ஒரு தான் கொடுக்க முடியும் நீங்க. right, total whatever number in the int of you can do. These are the different variations of int of I can do. int of கொடுத்துட்டு int of 5.0 அப்ப அதை மட்டும் கன்வெர்ட் பண்ணும். if I give two things is right there, syntax பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த இன்ட்டை எதுக்கு அப்ளை பண்றதுனே தெரியல, நாட் எதுக்கு அப்ளை பண்றது, இந்த வேல்யூக்கு பர்பஸே இல்லாம போச்சு. இந்த செகண்ட் டைம் கொடுக்கறது சம்பந்தமே இல்லை. அதை வச்சுட்டு இது வந்து it's kind of hanging in the thing. it's not
அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது அது. யூ கேன் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ் லைக் இது பண்ணலாம். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸுக்கு பதிலா ஐ கேன் டூ திஸ். நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து 4 + 1. இந்த மாதிரி பிராக்கெட்டுக்குள்ள வித்தின் another பிராக்கெட் கொடுக்கலாம். பட் இன்டிஜர் வரும்போது அது கடைசியா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. எதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண போறீங்க? இப்படி 2 கொடுக்கும்போது இப்படி இன்னொன்னு இதே மாதிரி இன்னொன்னு டோட்டல் டிவைடட் பை 5 அப்படி கொடுத்தோம்னா கன்ஃபியூஷன். இட்ஸ் a huge confusion. I can do அந்த இன்னொரு டோட்டலுக்கு இன்டிஜர் டைப் காஸ்ட் கொடுக்க முடியாதா மேம்? அங்க இன்னொரு டோட்டலுக்கு கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும். அது செப்பரேட் ஸ்டேட்மெண்ட். இல்ல மேம், அதே லைன்ல கொடுக்க முடியாதா? அதே லைன்ல கொடுத்தா என்ன பர்பஸ்? இந்த லைனோட பர்பஸ் என்ன? லைன் நம்பர் 10ஓட பர்பஸ் என்ன? ஆவரேஜ் மார்க் அப்படின்ற வேரியபிள்ல இந்த டோட்டல் அதான் அசைன் பண்றோம். தட் இஸ் த பர்பஸ். அதுல நான் இன்னொன்னு கொடுத்தா அதுக்கு என்ன பர்பஸ்? இப்படி கொடுத்தனா அதுக்கு என்ன பர்பஸ்னே தெரியலையே நமக்கு. தட்ஸ் நாட் syntactically it's not பர்பஸே தெரியல நமக்கு. So this is the thing here. Okay, எல்லாரும் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க இப்பவே. Before I finish talking, do the attendance right now. And இப்போ நீங்க கிளாஸ்ல என்ன லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னா, okay, when you say type cast, type என்ன எதுக்கு காஸ்ட் பண்ண போறீங்க, அப்புறமா you learned about எப்படி அந்த பிராக்கெட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்றது பழகினீங்க. I can do the same thing. Can I convert from integer to string? ஆவரேஜ் மார்க்ன்றது இது. ஆவரேஜ் மார்க்கோட டேட்டா டைப் என்னது? எல்லா அட்டெண்டன்ஸ் போடுங்க. Okay, I have to end the class also. மேம் Yes. நான் அட்டெண்டன்ஸ் போட முடியல மேம், எனக்கு லிங்க் இல்ல. அதான் this is why you need to come to Discord சொல்றேன் நானு. ஓகே, இப்போதைக்கு லிங்க் வந்து here I'll post it. attendance link யாரனா வச்சிருந்தீங்கன்னா can you get posted? Okay, right here. Yeah, but I think responses attendance link. இந்த போட்டிருக்காங்க. ஓகே, I'm going to stop presenting and I'm also stopping the recording. Okay, we'll have to move on.